தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட கட் பண்ணாதீங்க. நாங்க முடிவு எடுத்தோம். பிடி பீரியட் இஸ் மஸ்ட், கட் பண்ண கூடாது. ஒரு மாணவனுக்கு வகுப்பறை எவ்வளவு முக்கியமோ, ஒரு பையனுக்கு ஸ்டடிஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு அதை பிலீவ் பண்ணி அதை சொன்னதோடு இல்லாம, நான் எவ்வளவு சின்ன பையன், எவ்வளவு சின்ன ஒரு ஒரு மனிதன், என்னை நேர்ல வந்து பார்த்து எனக்கு அது சம்பந்தப்பட்ட தரவுகள்லாம் சொல்லி அவர் வேணுங்கிறத சாதிச்சிட்டாரு. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல பள்ளி கல்வித்துறையினுடைய எந்த இடம் இருந்தாலும் அது மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானமா மாற்றுவதற்கான விதையை இந்த மனிதர் போட்டு விட்டார். இனி விளையாட்டுத்துறை அமோகமா இருக்கும். அண்ணன் ஐஸ்வரி கணேசன் பேசும்போது யங் மினிஸ்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னாரு, இருக்கிறதுலே யங்கஸ்ட் எங்க ஹானரபிள் ஸ்பீக்கர் சார் தான். இஸ் ஆல்வேஸ் 16 by heart. நீங்க அசம்பிளியில பார்த்திருப்பீங்க, அங்க ஒரு உறுப்பினர் எழுந்து எம்ஜிஆர் சாருடைய ஒரு லைனை பாடினோன்னா அடுத்த லைனையும் சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னும் இருந்தா இன்னும் கொஞ்சம் அவர் பாடியே இருப்பார், பாட்டாவே பாடிட்டேன்ற மாதிரி. இஸ் ஆல்வேஸ் யங் 16 by heart பட் ஆல்வேஸ் a noble wise man. சாரை வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, எனக்கு மட்டும், எம்ஜிஆர் சொல்றாரு, எனக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்தா நான் ஜேசிடி பிரபாகருக்கு தான் அதை கட்டி கொடுத்திருப்பேன்னு சொன்னார்னா எப்பேற்பட்ட மாமனிதர், எப்பேற்பட்ட மாமனிதர். என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு தெரிந்து உலக வரலாற்றிலேயே பிடபிள்யூடி மீட்டிங் போட்டு கான்ட்ராக்டர்ஸ் கூப்பிட்டு யாரும் எதுக்கும் கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன முதல் மினிஸ்டர் எங்களுடைய மினிஸ்டர் மட்டும்தான். எல்லாரும் ஊழல ஒழிப்போம்னு 5 வருஷத்தை ஏமாத்திடுவாங்க. இவர் ஓப்பனிங்லேயே முடிச்சிட்டாரு, எதுக்கும் காசு கிடையாது, எல்லா லீக்கேஜையும் லாக் பண்ணு அப்படின்னு. மோஸ்ட் வைப்ரண்ட், மோஸ்ட் டைனமிக், மோஸ்ட் ட்ரூத்ஃபுல், உண்மையிலேயே விளையாட்டுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. கணேசன் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, மாண்புமிகு நிதியமைச்சர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்க பார்க்கவே முடியாது. அவரே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அன்பு சகோதரர் மரிய வில்சன் அவர்களை வாழ்த்த வார்த்தைகளை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் கல்வி கனவை காசை பத்தி கவலைப்படாம இலவசமா நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார். மாமனிதர் சொன்னதை செய்தார். போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர முடியல. சகோதரருக்கு இந்த நேரத்தில் அந்த மூலமாக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்ல என்னன்னா, அவருடைய தொகுதியில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை இல்லையோ, ஒரு குழந்தைக்கு வேலை இல்லை, ஒரு பைப்ல தண்ணி வரல, ஒரு அம்மாட்ட காசு இல்லை. இது 3 குடும்பங்களின் பிரச்சனை கிடையாதுங்க. பைப்ல தண்ணி வரல, ஜல்ஜீவன் என்னாச்சு, நீர்வளத்துறை என்னாச்சு, ஒரு பையனுக்கு வந்து படிப்புல வந்து படிச்சு வேலை கிடைக்கல, அப்ப ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னாச்சு. இது 2 சரியா நடந்ததா தண்ணி குடிச்சிருப்பான், அந்த குழந்தை படிச்சிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், அந்த அம்மாக்கு பாக்கெட் பண்ணி காசு கொடுத்திருப்பான். அப்ப இது இந்த நாட்டினுடைய பிரச்சனை. வேலை என்பது வெறும் வேலை கிடையாது, ஒரு வேலைங்கிறது ஒரு குடும்பத்தின், ஒரு தலைமுறையின் வாய்ப்பு. அதனால சொல்லும் போதே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். அத்தனை இளைஞர்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் தந்திருக்கிறார் அவர். அப்கோர்ஸ் மேடையில் இருக்க ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாமவான்கள். இது மிக 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 முக்கியமான மேடை. இந்த அரங்கம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏன்னா இது என் தொகுதி எழும்பூர்ல இருக்கு, எழும்பூர் விசிஎஃப்ல இருக்கு, பல ஆண்டுகளா இருக்கு. இப்ப ரீசெண்டா ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்து ரொம்ப அழகா மாத்தி இருக்கிறோம். இது மாதிரி ஒரு கேலரி செட்டப்ல வந்து யோசிச்சு பாருங்க, இந்த ஆர்கிடெக்சர், இந்த கேலரி செட்டப், இதுக்கு பின்னாடி எத்தனை உழைப்பு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இந்த மேடைக்கு மேலே ஏறி நாங்க பேசுகிற போது யாருடைய வாழ்க்கையில லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் வர்றதுக்கான மிக சிறந்த டூல் ஸ்போர்ட்ஸ். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆய்வு கூட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்பேன், நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆய்வு கூட்டம் கொலாபரேட்டிவா நானும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நடத்தணும். அந்த ஆய்வு கூட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட கட் பண்ணாதீங்க. நாங்க முடிவு எடுத்தோம். பிடி பீரியட் இஸ் மஸ்ட், கட் பண்ண கூடாது. ஒரு மாணவனுக்கு வகுப்பறை எவ்வளவு முக்கியமோ, ஒரு பையனுக்கு ஸ்டடிஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு அதை பிலீவ் பண்ணி அதை சொன்னதோடு இல்லாம, நான் எவ்வளவு சின்ன பையன், எவ்வளவு சின்ன ஒரு மனிதன், என்னை நேர்ல வந்து பார்த்து எனக்கு அது சம்பந்தப்பட்ட தரவுகள்லாம் சொல்லி அவர் வேணுங்கிறத சாதிச்சிட்டாரு. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல பள்ளி கல்வித்துறையினுடைய எந்த இடம் இருந்தாலும் அது மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானமா மாற்றுவதற்கான விதையை இந்த மனிதர் போட்டு விட்டார். இனி விளையாட்டுத்துறை அமோகமா இருக்கும்.